அம்மா குட்டி, அப்பாலாம் கோவமா? தெரியுமாம்மா, இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கில் லேட் ஆகிட்டு அப்போ ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எழுதி கொண்டிருக்கிறான். ஒரு மாமா ஒரு ஆள் வருவார். பிள்ளைக்கு நித்திரை வந்துட்டேனே, நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் இந்த சோஃபாவில் படுத்திருப்பீங்களா? அப்பா குயிக்காக ரிப்போர்ட் எழுதிட்டு அந்த மாமாட்ட கொடுத்துட்டு உங்களோட வந்து படுப்பேனா. அது வரைக்கும் இந்த லூலுவை, உங்களோட ஃபேவரட் லூலுவை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்பா வேணுமென்ற ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? இன்றைக்கு மட்டும் சொரியம்மா, இதில் படுங்கோ. அப்பா கொண்டு போய் பெட்டில் கிடத்தி விடும். ஓகே? அப்போ சொல்லட்டா உங்களோட ஃபேவரட் ஸ்டோரியை? எனக்கு அப்பாவா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஓகேயா? ஓகே குட்டி, கதை சொல்லட்டா? லைட் நிப்பாட்டட்டாப்பா? வேணாமா? ஓகேண்ணா? ஓகே ஓகே ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பா குருவியும் ஒரு குட்டி குருவியும் ஒரு பெரிய வேப்பமரம், சரி, ஒரு பெரிய மரத்தில் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்துச்சான். அம்மா குருவி செத்து போச்சான். ஆனாலும் அந்த அப்பா குருவியும் அந்த குட்டி குருவி ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்துச்சான். அந்த குட்டி குருவிக்கு ஒரு பெரிய கனவு இருந்ததான். என்னண்டா, அதுக்கு அப்படியே வானத்துக்கு மேலே ஹையாக பறந்து போய் அந்த வானத்தை தொட்டுட்டு வரணுமாட்ட. அப்பா குருவிக்கு இதை கேட்கலாம் நல்ல பெருமையாக இருக்குமா. ஆனால் சேட் என்னண்டா, அந்த குட்டி குருவிக்கு ஒரு பிரச்சனை இருந்ததான். அப்பாவுக்கு எப்பயுமே அதை நினச்சி கவலையாகவே இருப்பாராம். திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி குருவிக்கும் அப்பா குருவிக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்ததான். என்ன சொல்லுங்க பாப்போம் குட்டிமா? குட்டி பார்த்தீங்களா, கதை தொடங்கினோடனே நித்திரை ஆயிட்டீங்க. ஓகே, குட் நைட் செல்லம். அந்த குட் நியூஸ் என்னண்டா, அந்த குட்டி குருவிக்கு ஒரு பிரச்சனை இருந்ததில்ல, அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிட்டு தான். அப்போ அப்பாவுக்கு நல்ல சந்தோஷம், குட்டி குருவிக்கு நல்ல சந்தோஷம். அவங்களோட லைஃப் இனிமேல் நல்லா இருக்க போதுன்னு சந்தோஷமாக பாசிட்டிவோடு இருந்தவங்களாம். அந்த நாள் சரியான மழை. பாப்பா குருவி சொல்லிச்சான், நீங்கள் இந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கணும், அப்பா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும்னு சொல்லிச்சான். அந்த குட்டி குருவிக்கு தான் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லையே. இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியும், அப்பா போன அப்பா பாசத்தில் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டு தான். வந்து பார்த்தா எதுக்காக அந்த அப்பா குருவியை பாய்ந்துச்சோ அதுவே நடந்துச்சோம். அந்த கூட்டுக்குள்ள அந்த குட்டி குருவியை காணல. அந்த அப்பா சரியா பாய்ந்து போய் அது போற இடம் வார இடம் எல்லா இடம் தேடி தெரிஞ்சிச்சான். 3 நாளா அந்த குட்டி குருவி எங்கேன்ட்டு தெரியலையா. 3 நாளைக்கு பிறகு அந்த குட்டி குருவி எங்க காணாம போச்சோ அந்த மரத்தடியிலேயே ஒரு வெறி பிடிச்ச கிழட்டு ஓனாய் அந்த குட்டி குருவியை குதிரை போட்டுட்டு போயிட்டுதான். அந்த அந்த கிழட்டு ஓனாய் பிடிச்சதாய் அந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாதுரா. இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியாதுரா. அவனுக்கு என்னடா மாவ செஞ்சா? உயிரோடையாவது விட்டுருக்குறான். ஏதோ ஒரு டாய் கதறி போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு போய் அவன் நல்ல மாதிரி பார்த்துருக்குறேன். அவனுக்கு
எனக்கு கண்டு ஒரு நேரம் அதோட வாக்கு அந்த குழந்தையோட கனவன் எனக்கு தெரியுமாடா? அவளுக்கு தான் கண்ணு இல்லை. அவள் கண்ணு கிடைச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷம் 1000 பேருக்கு கண் ஆபரேஷன் பண்ணுவேன், டாக்டரா வருவேன் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தார். இந்த அற்ப ஆசைக்காக இப்படி முடிச்சுட்டு பரதேசி நாய். நான் கூட இதை தலையெடுத்து நினைச்சு விட்டு தான் இருந்தேன். என் குழந்தைய நீ 3 நாள் வச்சு என்ன செஞ்சு ரிப்போர்ட்ட வாசி கேட்கல. ஒரு அப்பாவா என்னால எதையுமே தாங்கிக்க முடியல. நீ எனக்கு கொடுத்த உனக்கு 100 மடங்கு கொடுக்கணும்னு நினைச்சிடும். என்ன தெரியுமா, நானே என் கைப்பட எழுதுனேன் இந்த அட்டாசி ரிப்போர்ட். குழந்தையா பார்க்க தெரியாதவன், அம்மாவா சகோதரமா பார்க்க தெரியாதவன் கண்ணு கடையோட நல்லா இருக்கு. பிள்ளைகளை பெத்து கடவுளை வளர்த்து காவு கொடுத்து நாங்க ஏண்டா சாகணும்? என் குழந்தை செத்தவனுக்கு நானும் செத்துட்டோம். இந்த சட்டம் கர்மம் உங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஆயுள் தண்டனை கொடுத்து வெங்காய தண்டனை கொடுத்து எனக்கு தெரியலடா. கண்ணெல்லாம் தோண்டி கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுத்துட்டு உங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்கு இல்ல நாய் நடிட்டு கொண்டு விட்டுட்டு வந்துடும்டா. அது உங்களை வச்சு நக்கி கடிச்சு சாப்பிட கூட தெரியட்டா. நீங்கள எங்களை திருந்த போறீங்க? அந்த குழந்தையோட கனவை அழிச்சிட்டு எவ்வளோ நாள் கொள்ளலாம் தெரியுமா? இந்த பிள்ளைகளை பிறந்த நாள்லாம் சந்தோஷமா இருப்பா.